இது நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ். ஸோ இது நத்திங்கோட ஃபோனுங்கிறதுனால அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல தேவையில்லை, ரொம்ப பேசிக்காக தான் இருந்தது. ஃபோன் 2A ப்ளஸ், ஒரு கஸ்டமைஸ் சிம் டூல், டைப் சி டு டைப் சி கேபிள், அவ்வளோதான். கேஸ், சார்ஜர் எதுவும் கிடையாது. ஸோ கைஸ், இங்கே 4-5 விஷயம் மாற்றிருக்காங்க 2Aலேருந்து. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோவில் போகலாம். இப்போ பாக்ஸில் சார்ஜர் கிடையாது, ஆனாலும் சார்ஜிங் ஸ்பீட் மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 45 வாட்ஸ்க்கு பதிலாக 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இங்கே ஆப்வியஸான சேஞ்ச் பில்டில் இன்னும் அதே பிளாஸ்டிக் சைட்ஸ், கிளாஸ் பேக், அந்த காம்பினேஷன் தான் இங்கேயும். இன்ஃபேக்ட் டைமென்ஷன்ஸ் எக்ஸாக்டாக அதே தான், வெயிட்டும் மாறல. இங்கே என்ன மாறி இருக்குன்னா, பின்னாடி அவங்க கொடுத்துருக்க டிசைன், கீழே இருக்கிற பேட்டர்னுக்கு இப்போ ஒரு மெட்டாலிக் ஷீன் இருக்குது. பர்சனலாக எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஃபோன் இன்னும் வித்தியாசமாக தெரியுது. சில பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு அது புரியுது. ஏன்னா இது ரொம்ப மைனரான ஒரு சேஞ்ச் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, அடுத்த சேஞ்ச் உள்ள சிப். ஸோ Dimensity 7200 ப்ரோக்கு பதிலாக இங்கே Dimensity 7350 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப சிமிலரான சிப் தான். ஸோ இப்போ 7200 ப்ரோவில் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 2 Cortex A715 கோர்ஸ் 2.8 GHzக்கு, 6 Cortex A510 கோர்ஸ் 2 GHzல, அப்புறம் Mali G610 MC4 GPU 1 GHzல ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே 7350ல் அதே கோர்ஸ் ஸ்ப்ளிட் அப், பட் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் அதிகம், 3 GHz. ஜிபியூவோட கிளாக் ஸ்பீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 1.3 GHz. ஸோ நத்திங்கோட கிளைம் என்னென்னா 10% வரைக்கும் CPU பர்ஃபார்மன்ஸும் 30% வரைக்கும் GPU பர்ஃபார்மன்ஸும் இங்கே பூஸ்டடாக இருக்குங்கிறது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ Antutu எடுத்துக்கிட்டிங்கன்னா CPU ஒரு 10% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது, GPU ஸ்கோர்ஸ் ஒரு 20% பெட்டராக இருந்துச்சு. இப்போ GPU ஃபோக்கஸ் டெஸ்ட் 3D மார்க்மாக எடுத்திங்கன்னா திருப்பியும் அதே 20% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நல்ல விஷயம் என்னென்னா த்ராட்லிங் எதுவும் இல்லை, ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் சாலிடாக இருந்தது. ஸோ கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் 2-3 நிமிஷம் புஷ் பண்ணிங்கனாலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அடுத்த சேஞ்ச் செல்ஃபி கேமராவில். இங்கே பின்னாடி அல்ட்ரா வைடில் யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே சாம்சங் GN9 சென்சர் 50 மெகாபிக்சல் சென்சரை தான் செல்ஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டில்ஸில் எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல. ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்ஃபேக்ட் எனக்கு இண்டோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்டில் எடுத்த செல்ஃபீஸில் எனக்கு 2Aயோட ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக பட்டுச்சு. அவுட்டோர் எடுக்கையில் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் 2A ப்ளஸில் இப்போ ப்ரீ ரிலீஸ் ஃபர்ம்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்டேட்ஸ் வரையில் இதுவும் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த வீடியோவை ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 2A ப்ளஸ்க்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. சேஞ்ச் லாகில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின் டோன்ஸ் ஆன் செல்ஃபீஸ் அட்ரஸ் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ்லாம் அதுக்கப்புறம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ஆர்டிஃபிஷியல் லைட்ஸில் எடுத்த செல்ஃபீஸோட ஸ்கின் டோன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம். சில நேரத்தில் 2A மிஸ் பண்ண ஏரியாஸில் கூட 2A ப்ளஸில் ஸ்கின் டோன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செல்ஃபி வீடியோ பார்த்தீங்கன்னா 2A ப்ளஸில் 4K ஷூட் பண்ண முடியும். ஸோ டீட்டெயில்ஸ் பெட்டராக இருக்குது. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், 1080-60 ஷூட் பண்ணையில் கூட ஸ்டெபிலிட்டி 2A ப்ளஸில் லைட்டாக பெட்டராக இருந்தது. இப்போ ரியர் கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அதே தான், ஆனால் இமேஜஸ் சிமிலராக இருக்குது, பட் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இல்லை. இங்கே ISP மாறி இருக்கிறதுனால அந்த ப்ராசஸிங்கில் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ 2A ப்ளஸில் எடுத்த இமேஜஸ் பெட்டராக இருக்குது, இல்லை மோசமாக இருக்குது அப்படின்னு எதுவும் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். டெக்னிக்கலாக சில புது சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் இந்த கிளாக் விட்ஜெட் ஆட் பண்ணலாம், பட் இது பெரிய விஷயம் கிடையாது. நத்திங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாஃப்ட்வேர் 2 ஃபோன்லேயும் ஒரே தான் இருக்க போகுது. 2Aல இல்லாத ஃபீச்சர் ஏதாவது 2A ப்ளஸில் பார்த்தீங்கன்னா OTAல கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணிவிடுவோன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக 2 ஃபோன்லேயுமே நல்லா ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்சிவான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ ஃபைனல் சேஞ்ச் ப்ரைஸிங். RAM ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா 2A ப்ளஸோட ப்ரைஸிங் கொஞ்சம் தான் அதிகம். பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், 8128 ஆப்ஷன் இங்கே கிடையாது. ஸோ 2A ப்ளஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இன்னும் அதிகமாகுது. ஸோ கைஸ், நத்திங் இங்கே ஃபோன் 2A ப்ளஸில் பெருசாக எதுவும் புதுசாக எடுத்துகிட்டு வரல. லைட்டாக ரிஃபைன் பண்ணியிருக்காங்க, லைட்டாக ரேட்டையும் ஏற்றிருக்காங்க. பர்சனலாக எனக்கு அவங்க 2A லான்ச் பண்ணி சில மாதம் கழிச்சு அதிகமான விலைக்கு 2A ப்ளஸ் லான்ச் பண்ணுறது சரியாக பண்ணல. இதை நான் நத்திங் டீம் கிட்டேயும் சொன்னேன் என் காலில். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஃபோன்ஸும் ஒன்றா தான் லான்ச் பண்ணுறதா இருந்தாங்களாம். பட் சின்ன பிராண்ட் அப்படிங்கிறதுனால சில பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு டிலே இருந்துச்சு. அதனால தான் இந்த ஃபோன் இப்போ லேட்டாக லான்ச் ஆகுது. இது ஒரு டிலேட் லான்ச், இது எங்களோட ஒரிஜினல் இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது பெருசாக தப்பாக படல. ஏன்னா இங்கே நத்திங் ஃபோன் 2A ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு ஏன்டா அதை வாங்கணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இங்கே எதுவும் அவங்க பெருசாக ஆட் பண்ணல. இன்ஃபேக்ட் இன்றைக்கே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டில் இருக்கீங்க, பேஸ் 2A தான் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதையே வாங்கலாம். பெருசாக எதையும் நீங்கள் மிஸ் பண்ண போகிறதில்ல. பட் அதிகமான RAM ஸ்டோரேஜ் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தென் மேபி இன்னும் கொஞ்சம் பே பண்ணி 2A ப்ளஸ் வாங்குறது கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. ஆஷ் அவுட்.